அஸ்ஸலாமு அலைக்கம். எப்பவுமே ரெசிபியே பார்க்குறோம். இன்றைக்கி ரெசிபியோட ஒரு விலாகும் பார்த்துடலாம். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. நேற்று அடித்த மழையில் எது எது எங்கெங்கே பிச்சுட்ருக்குன்னு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு மெத்தையில் போய் ஒரு ரவுண்ட்ஸ் அடித்து பார்த்துட்டேன். அப்படியே வந்து பார்க்கக்குள்ளே கீழே பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடியாக இருந்துச்சு. இது போல் தேங்காய் சட்னிக்குள்ளே காஞ்ச மிளகா அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படியே கூடவே சேமியா பாயசமும் செஞ்சுருந்தாங்க. அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 12-12:30க்கெலாம் வந்து இந்த போல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மதிய லஞ்சுக்கு. இன்றைக்கி வந்து ஆட்டு தலைக்கறி எடுத்துருந்தோம். அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்குள்ளே ஒரு 4-5 தக்காளி வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நல்லா தலைக்கறி நல்லா வாஷ் பண்ணி அதில் வந்து 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு, கூடவே மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் விசில் போட்டு ஒரு 4-5க்கு அப்படியே விட்டுருங்க. அப்புறம் பக்கத்தில் ரைஸும் கொதிச்சிட்ருக்கு. இது போல் நீங்கள் கேப் போட்டு வச்சிங்கன்னா விசில் அடிக்குள்ளே அந்த தண்ணிலாம் கீழே தெளிக்காமல் இருக்கும். விசில் வர டைமில் போய் தொழுதுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் தொழுதுட்டு வந்துட்டேன். இப்போ தலைக்கறி யானை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அது 4-5 டீஸ்பூனுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது 2 பட்டை 2 கிராம்பு ஏலக்காய் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீள் வாக்கில் கட் பண்ண 3 வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகிறதுக்காக 1/4 டீஸ்பூன் போல் கல் உப்பும் சேர்த்துக்கிறேன். வதக்குனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பழுது தக்காளி இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது 2 தக்காளி 2 வெங்காயத்தை இது போல் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இந்த டைமில் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் போல் மல்லித்தூளை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூனுக்கு கறி மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போ நம்ம எல்லா மசாலா தூளும் சேர்த்துட்டோம். இப்போ அந்த கிரேவி கூட எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம குக்கரில் வேக வச்சுருக்க கறியை, அந்த தலைக்கறியை வந்து இந்த டைமில் சேர்த்து நல்லா அந்த கிரேவியோட கிண்டி விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ அது கூட மூளை கொடுத்துருந்தாங்க. அது இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே கறி மசாலா சேர்த்து நல்லா இது போல் பரட்டி தனியாக எடுத்து வச்சுடுங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா நான் இந்த ஆனை கொதிச்சு வந்திருக்கோம். இந்த டைமில் அரை மூடி தேங்காவை இது போல் அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் அந்த கிரேவியோட கிண்டி விட்டு திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சா போதும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் லாஸ்ட்டாக புதினா கொத்தமல்லி தூவி சூப்பராக இறக்கிடுங்க. நம்மளோட தலைக்கறியானும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சைட் பை சைடாக வந்து நம்ம மூளையும் பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு வானலில் வந்து எண்ணெய் ஊற்றி இப்போ ஆல்ரெடி நம்ம மசாலாலாம் போட்டு கொஞ்ச நேரம் மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நல்லா இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. வேறு எதுவும் பண்ணாதீங்க. இப்போ நம்மளோட மூளை ஃப்ரை ரெடியாக இருக்குது. இப்போ மூளை ஃப்ரையும் தலைக்கறியானமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா இது போல் ஒயிட் ரைஸ் கூட சூப்பராக சாப்பிட்டோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் கிரேவிங் செஞ்சு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கம்.